சனிக்கிழமையோட என் ரூம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போய் வித்து €120. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குமாங்க நம்ம சொல்ற டெண்டர் நுகட்ஸ் பீஃப் அந்த டெக்ஸ்சரே மாறி போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ஏதோ இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு டே 9 பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கிட்டு இருக்கு. நேற்றுக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு 22 நவம்பர். சனிக்கிழமையோட என் ரூம் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஒரு Huawei P40 லைட் என் ஃபோன் ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். €120 விற்றுட்டு நான் வந்து என் ரூமில் இதை கொடுத்துருக்குறேன். மத்தியானம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் எனக்கு நிற்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பிறகு என்னென்னு தெரியலை. ஆக்சுவலி பேங்க் கார்டு வந்து 27 ராந்தேவி போனால் தான் தெரியும். அதை எடுத்துக்கிறது பிறகு என்ன வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட் நியூஸ். சொங்கேன்ஸ்காரங்க வந்து கோல் ஆன்சர் பண்ணுறாங்களே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை. ஆக்சுவலி என்னைய வந்து தள்ளி வைக்கிறாங்க, தள்ளி என்னுடைய கோல்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வைக்கிறாங்க. இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அது இதுன்னு சொல்லி ஏதேதோ சொல்லிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. என்னோடய ஃபோனை விற்றதால் இன்னொரு 3 நாளைக்கு தங்கக்கூடியதாக கிடைச்சிச்சு எனக்கு. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஆனால் வெள்ளிக்கிழமை தான் என் அட்ரஸ் ராந்தேவ் இருக்குது. அது முடியாதான் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்று வரைக்கும் நான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லக்கூடாது, ஏதோ என்னாலையும் இவ்வளோ தூரம் ஓட முடியுமென்றது எனக்கு தெரியுது. அவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போதைக்கு. நான் இன்னும் சாப்பிடலை ஃப்ரெண்ட்ஸ். அதான் வெளியே வந்தேன், கால்ஸ் எல்லாம் அடித்து பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. ஸோ இப்போ வரைக்கும் ஓகே தான். பட் என்ன செய்ய, காசு முடிஞ்சுன்னு சொன்னால் ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு இடங்கள்லேருந்து இடங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அதுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பேங்க் கார்டு வந்ததுக்கு பிறகு தான் என்ன வேணாலும் செய்யலாம். அது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. உடுப்புகள் கொஞ்சம் துவைக்கணும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. டே 9, வெல்கம் பேக் டு மை சேனல். சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் சாப்பிடலை. இனித்தான் போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும். இன்றைய நாள் என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு அடித்து ஒன்றும் செய்ய முடியாது. அண்ட் இனி அந்த கவர்மெண்ட் செக்டரை வந்து எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வேறு ஒரு ஆப்ஷனை தான் தேடணும். இப்போ செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வரைக்கும் ஹோட்டலில் நிற்கலாம். அதனால் ஓகே தான். அதுக்கு பிறகு சில வேலையில் கோபுரோ விற்க வருமோ அல்லது என்ன மற்ற ஃபோனை விற்க வருமோ எதுவுமே தெரியலை. பேங்க் கார்டு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேற ஒரு சிட்டிக்காவது போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். துளுசில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுங்க இல்லை, சொங்கேன்ஸும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதெல்லாம் எப்படியாவது தீர்க்கணும். வாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். லக்கேஜஸ் அதெல்லாம் அடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதெல்லாத்தையும் குறைச்சா தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சடன்லி நான் ரோட்டில் தான் தூங்க வேண்டி வந்துருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை தான் எனக்கு. என்ன சொன்னால் அவ்வளோ லக்கேஜோடு நான் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் எழும்பும்போது வெதர் பார்த்தீங்கன்னு சொன்னால் -1 நிற்கிது. அப்படி ஒரு குளிர், எழும்பவே முடியாத நிலைமை. அப்படி ஒரு ஸ்ட்ராங் கோல்டு தான். குளிர் அப்படி அடிக்குது. என்ன செய்கிறேன்னே தெரியலை. ரோட்டுக்கு வராமல் இருக்கணும் கடவுளேன்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லாத்தையும் அடிக்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் தான் சாப்பாடு வாங்குகிற இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஃப்ரீ ஃபுட் எதுவுமே கிடையாது. இனி நாளைக்கு தான். நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்கோஸ் அவென்யூன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வரும் சாண்ட்விச் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். தக்கோஸ் அவென்யூன்னு சொல்லி சாண்ட்விச் ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் நான் காட்டுறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்கு க்ரௌடாக இருக்குது. அதனால் 2 பேருக்கு மேலே உள்ளுக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் வெயிட்டிங் எங்களை. Bonjour, j'ai de commander. J'ai commandé un tacos. Ouais. Un tacos avec tender, algérien avec sa sauce, cristal tacos. Juste tacos par menu. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் கமாண்ட் வரல. ஸோ ஜூஸ் வாங்கணும். பட் இவள்கிட்ட விலை கூடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப விலை. ஸோ இது வேற ஒரு கடைக்கு தான் போயிட்டு ஜூஸையும் வாங்கிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்கோஸ்ன்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ரொட்டி கிளத்தொன்று இருக்குது. இது ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று. இதுக்கு நடுவுக்குள்ளே நம்ம சொல்கிற டெண்டர் நுகட்ஸ் பீஃப் அப்புறம் சிக்கன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் அது இதெல்லாம் வச்சு சோஸ் போட்டு அது முடிய ஃப்ரீ கொஞ்சம் இதுக்குள்ளே வச்சு செஞ்சு தரும். இது பேர் தான் தக்கோஸ்ன்றது. இது €6.5 வரும் அல்லது €5 வரும். அதுவும் கூட சாய்ஸை பொறுத்தது.
இப்போ டெண்டர் போட்டிங்கன்னா €6 எஸ்கலோ போட்டிங்கன்னு சொன்னால் €5.5 டெண்டர் வேறு அப்படி நீங்கள் எந்த ஃபுட்டை சூஸ் பண்ணீங்க அதுக்கேற்ற மாதிரி ₹1-2 கூடி குறையும். ஸோ நான் வாங்கினது வந்து €6.5 டெண்டர் போட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நான் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. கோர்ஸ் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஜீரியன் அரைசா சோஸ் போட்டிருக்கிறாங்க அண்ட் டெண்டர் போட்டிருக்காங்க, அப்புறம் ஃப்ரீட் போட்டிருக்கிறாங்க. அது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதில் அந்த டெக்ஸ்சரே மாறி போய் செம்ம வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலி வந்து அல்ஜீரியன் அரிசா அந்த 2 சோஸுமே செம்மையான ஒரு மிக்சிங். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. 2 சோஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ருசி. இதிலே போட்டிருக்கேன் அந்த ஆரஞ்சு கலர் சோஸ் வந்து அல்ஜீரியன், அதுக்கு முடியாத ஃப்ரீத்து, அப்புறம் டெண்டர், அது எல்லாமே அடுத்தடுத்தது அப்படியே போட்டிருக்கிறாங்க இதில். வேற லெவல் ருசி ஃப்ரெண்ட்ஸ், சட்டப்படியாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஏஷியாவில் தக்கோஸ்ன்றது இப்படி மாதிரி ஒரு ஐட்டம் கிடைக்குமா இல்லையா எனக்கு நிச்சயமாக தெரியா. இப்போதைய காலத்தில் எல்லா நாட்டிலையுமே எல்லா ஃபுட்டுமே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். கெபாப் அது இதுங்க எல்லாமே எல்லா நாட்டிலையுமே கிடைக்குது. அண்ட் தக்கோஸும் ஸ்ரீலங்காவில் இருக்கும் அல்லது இந்தியா சைட் அல்லது எல்லா நாட்டிலையுமே கிடைக்கும். அப்படி நீங்கள் ஸ்ரீலங்காவில் அல்லது இந்தியாவில் எங்கேயாவது பார்த்து வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தக்கோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு, அப்படி ஒரு ருசி தக்கோஸ். அண்ட் ருசி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே செம்ம வேற லெவல். நாக்குக்கு ஏற்ற அந்த ஸ்பைசி அந்த ஃப்ளேவரோட சாப்பிடவே ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரான்ஸ் மாதிரி நாடுகளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற லெவல். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் என் ரூம் வந்து ரொம்பவே இதாக இருக்குது. ஏன்னா எல்லா சாமானும் எப்படியே போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் உடுப்புகள் துவைக்கிறது போட்டுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பூபல் எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறேன், கொண்டு வீசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரூம் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்காக நான் தங்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய வேலைகள் அதுகள் சாமான் எல்லாத்தையுமே குறைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பெட்டி, அப்புறம் ஒரு ஹேண்ட் பேக், அப்புறம் ஒரு சைட் பேக், அந்த 3 தான் என் கையில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட் வந்து என்னுடைய உடுப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரம் ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரிவ்யூவையும் போடணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ஹோட்டலோட ஃபுல் ரிவ்யூ நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம்.